அந்த நிகழ்ச்சி இப்போது அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இன்று பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த ஒரு நொடி நேரத்திற்கு உள்ளாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,01,00,000 விவசாயிகளுக்கு அவரவருடைய வங்கி கணக்கிலே 2,000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த தவணை பணங்களும் போய் சேர்வதற்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டம் 10 ஆண்டு காலத்திற்குள்ளாக ஏறக்குறைய 7,5 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டம். ஆனால் இதற்கு முந்தைய அரசாங்கம் 2009ஆம் ஆண்டு விவசாயிகளுடைய கடனை அடைக்கிறோம் என்று சொல்லி அல்லது நீக்குகிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிவித்த பின்பாக 6 லட்சம் கோடிக்கு அறிவித்து வெறும் 52,000 கோடி ரூபாய்கள் மட்டுமே அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலமாக இன்று துவக்கப்பட்டிருக்கூடிய இந்த காலகட்டத்திற்குள்ளாக 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கொடுக்கின்றார்கள். ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய 75,000 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு பணம் நேரடியாக சென்று சேரக்கூடிய முறையை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அது 10 ஆண்டுகளிலே 7,5 லட்சம் கோடி ரூபாயாக அமைகின்றது. சார், மத்திய அமைச்சர் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஓட்டுக்காக லஞ்சம் கொடுப்பதற்காக பிரதமர் மோடி இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறதா? காங்கிரஸுக்கு கருப்பு தினம் தான். காங்கிரஸுக்கு இது கருப்பு தினம் தான். நிதியமைச்சராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்த, விவசாயிகளை பற்றி சிந்திக்காத, நினைத்து கூட பார்க்காத மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களுக்கு இது கருப்பு தினம்தான். விவசாயிகளை புறந்தள்ளிய காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்திற்கு அவர்கள் ஆண்ட முறைக்கு இது கருப்பு தினம்தான். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த ஒளி விளக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக சூசகமா சொல்லியிருக்காங்க. ஒரு புறம் உங்கள் தரப்பிலிருந்து கூட்டணிக்காக அழைப்பு கொடுக்கும் நிலையில திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக இல்லை உங்கள் சூசகம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு காலையில் கூட சில சகோதரர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லா தான் இருக்கு.